Hello friends, இந்த வீடியோல ஏப்ரல் 21st கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட், நேஷனல் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது தேசிய பட்டியல் பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம் எந்த அமைச்சகத்தின் கீழே நிறுவப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது நிதித்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த நேஷனல் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுடைய 25th ஃபவுண்டேஷன் டே சக்சஸ்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், வந்தாரா யூனிவர்சிட்டி எந்த சிட்டியில லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜாம்நகர். வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காகவும் வெட்டினரி சயின்சஸ்க்காகவும் அனந்த் அம்பானி அவர்களால் லான்ச் பண்ணப்பட்ட வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் குளோபல் யூனிவர்சிட்டி தான் இந்த வந்தாரா யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட், எக்ஸைஸ் பிரம்மாஸ்திரா எந்த ஸ்டேட்ல நடந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். இந்தியன் ஆர்மியோட மேஜர் லைவ் ஃபயரிங் எக்ஸைஸ் தான் இந்த எக்ஸைஸ் பிரம்மாஸ்திரா. இப்போ ரீசெண்டா இந்தியன் ஆர்மியால ப்ரொக்யூர் பண்ணப்பட்ட AH-64E அப்பாச்சி அப்படின்ற ஹெலிகாப்டரோட கேப்பபிலிட்டிஸை ஷோகேஸ் பண்றதுக்காகவும் கிரவுண்ட் அண்ட் ஏர் ஃபோர்ஸோட குவார்டினேஷன் டெஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு எக்ஸைஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2027-2030 இந்த பீரியட் வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸோட எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் கமிட்டிக்கு ரீஎலெக்ட் பண்ணப்பட்ட நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரீத்தி சரண். நெக்ஸ்ட், ஈஸ் ஆஃப் டூயிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படின்ற ரிப்போர்ட்டை எந்த இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணாங்க, அதாவது இந்தியாவில் எளிதாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு செய்வது என்ற அறிக்கையை எந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நித்தி ஆயோக். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்கோ சிஸ்டம் மோர் எஃபிஷியன்டாவும் இனோவேஷன் ட்ரிவனாவும் இம்ப்ரூவ் பண்றதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விமானியா அப்படின்றது எந்த பிளாட்ஃபார்முடைய ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். நெக்ஸ்ட், நிலா அப்படின்ற ஹியூமனாய்ட் ரோபோட்டை எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டைமா அசம்பிளி எலெக்ஷன்ல டெப்ளாய் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி புதுச்சேரி. ஹைடெக் ஓட்டர் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காகவும் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் மூலமா மேற்கொள்ளப்பட்ட ப்ரொக்யூர்மெண்ட்ல எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகமா ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேஷ். 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 22,337 crore பர்ச்சேசஸ் இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் போர்ட்டல் மூலமா ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கா எந்த பேங்க் உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மோர் தென் 1 lakh crore டோட்டல் பிசினஸ் கிராஸ் பண்ணதன் மூலமா இந்த ஒரு மைல் ஸ்டோனை சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க் அட்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஷோவான எல்க்ராமா 2027 இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சிட்டியில லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நியூ டெல்லி. சஸ்டைனபிலிட்டி, இனோவேஷன், ஆட்டோமேஷன், குவாலிட்டி, சேஃப்டி அண்ட் ரிலையபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பேஸ் சேட்டலைட் மிஷனை எந்த ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது பேஸ் செயற்கைக்கோள் திட்டம் எந்த விண்வெளி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாசா. இதுல பேஸோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாங்டன் ஏரோசல் கிளவுட் அண்ட் ஓஷன் எக்கோசிஸ்டம். கன்சிஸ்டன்ட் குளோபல் அப்சர்வேஷனுக்காக 2024ல லான்ச் பண்ணப்பட்ட சன் சின்க்ரனைஸ் ஆர்பிட் தான் இந்த பேஸ் சேட்டலைட் மிஷன். சன் சின்க்ரனைஸ் ஆர்பிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பேர்லயே இருக்கு, சன் கூட சின்க்ரனைஸ் ஆகக்கூடிய, அதாவது சூரியனை ஒத்தி டிராவல் பண்ணக்கூடிய ஆர்பிட் தான் இந்த சன் சின்க்ரனைஸ் ஆர்பிட். ஸோ இந்த மிஷனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சன் கூட சின்க்ரனைஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல சேம் லோக்கல் டைம்ல அந்த சேம் ஸ்பாட்டை விசிட் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் 11 AM சென்னை சிட்டியை லோவர் எர்த் ஆர்பிட்ல இருந்து இந்த சேட்டலைட் அப்சர்வ் பண்ணுதுன்னு வச்சுக்கிட்டா டெய்லியும் காலையில 11 மணிக்கு சன் கூட சின்க்ரனைஸ் பண்ணி சென்னை சிட்டியை இந்த சேட்டலைட் லோவர் எர்த் ஆர்பிட்ல இருந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் ஒரு ஃபிக்ஸ்டு டைம்ல அந்த ஃபிக்ஸ்டு ஸ்பாட்டை லோவர் எர்த் ஆர்பிட்ல இருந்து அப்சர்வ் பண்றதன் மூலியமா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சென்னையில ஏற்படக்கூடிய டிஃபரன்சஸை இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெண்டா இந்த சேட்டலைட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரிஸ்னாலையும் ஹைவேஸ்னாலையும் ஏற்படக்கூடிய எமிஷன்ஸால லோவர் எர்த் ஆர்பிட்ல வெரி ஃபைன் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடை டிடெக்ட் பண்ணிருக்கு. குளோபலி ஏர் குவாலிட்டி மானிட்டரிங்ல ஒரு மேஜர் அட்வான்ஸ்மெண்ட்டை கொண்டுட்டு வரதுக்காகவும் என்விரான்மெண்டல் கவர்னன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், எக்ஸைஸ் டஸ்ட்லிக் எந்த 2 கண்ட்ரிக்கும் மத்தியில நடக்கக்கூடிய ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான். இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் மத்தியில நடக்கக்கூடிய ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸைஸ் தான் இந்த எக்ஸைஸ் டஸ்ட்லிக். ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸைஸை 2 கண்ட்ரியும் ஆல்டர்னேட்டிவ் பேசிஸ்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வருஷம் இந்த எக்ஸைஸை உஸ்பெகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் மத்தியில மிலிட்டரி கோஆபரேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் செமி மவுண்டேனியஸ் டெரைன்ஸ்ல ஜாயின்ட் ஆபரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு எக்ஸைஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் நேவிஸ் பயானிவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2026 எங்க நடந்திருக்கு, அதாவது இந்திய கடற்படையின் ஈராண்டிற்கு ஒரு முறை நடைபெறும் தளபதிகள் மாநாடு 2026 முதல் பதிப்பு எங்கு நடைபெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நியூ டெல்லி. இந்தியன் நேவியோடைய ஆபரேஷனல் ப்ரிப்பேர்னஸையும் கேப்பபிலிட்டி டெவலப்மெண்ட்டையும் ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் வித் நேஷனல் செக்யூரிட்டி கோல்ஸையும் ரிவ்யூ பண்றதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், as of April 2026 which port has become India's largest automobile export hub, அதாவது ஏப்ரல் 2026 நிலவரப்படி இந்தியாவின் மிகப்பெரிய
வாகன ஏற்றுமதி மையமாக எந்த துறைமுகம் உருவெடுத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முந்த்ரா போர்ட். அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த போர்ட்ல ஒரு சிங்கிள் வெசல், அதாவது ஒரே கப்பல்ல இருந்து கிட்டத்தட்ட 6008 கார்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. யூஸ்வலா இந்த போர்ட்ல இருந்து 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வெஹிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இந்தியாவுடைய லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இந்தியன் ஆட்டோ மேக்கர்ஸ்க்கான எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுல இந்த முந்த்ரா போர்ட் ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட், நரித் ஏஐ அப்படின்ற ஏஐ ட்ரிவன் டூல எந்த ஸ்டேட் போலீஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க? அதாவது நரித் என்னும் செயற்கை நுண்ணறிவை எந்த மாநிலத்தின் காவல்துறை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி குஜராத். ஸோ இதன் மூலியமா இந்தியால குஜராத் போலீஸ் தான் ஏஐ ட்ரிவன் டூல டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் போலீஸ் என்ற ஹானரையும் பெற்றிருக்காங்க. இந்த ஏஐ ட்ரிவன் டூலோடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நரித் ஏஐ. இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் அனலைசிஸ் அண்ட் ராக் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டூல். ராக் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இந்த ஏஐ ட்ரிவன் டூல் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ராக் டெக்னாலஜினா என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் டெக்னாலஜி. அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்ட்ல அக்யூரேட்டான அவுட்புட்ஸை கெயின் பண்றதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட்டட் அனலிசிஸ் கூட டேட்டா ரிட்ரைவலை கம்பைன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஏஐ டூல் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் நக்சல் ஃப்ரீ ஸ்டேட் இன் ஏப்ரல் 2026? அதாவது ஏப்ரல் 2025 நக்சல் இல்லாத மாநிலமாக எந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தெலுங்கானா. தெலுங்கானா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானால இருந்த 42 கேடர்ஸ் ஆஃப் மாவோயிஸ்ட் சரண்டர் ஆனதுனால தெலுங்கானா ஸ்டேட் வந்து நக்சல் ஃப்ரீ ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் எந்த கம்பெனியால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது கிளாஸ்விங் என்ற திட்டம் எந்த நிறுவனத்தால் அமைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அந்த்ரோபிக். அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செக்யூர் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் கிளாஸ்விங். ஸோ இதுல என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் மித்தாஸ். பேங்கிங், ஹெல்த் கேர், டெலிகாம் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல ஏற்படக்கூடிய சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டிஸை டிடெக்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டிஸை கிளவுட் மித்தாஸை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் கிளாஸ்விங். நெக்ஸ்ட், குளோபலி ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்ல இந்தியாவுடைய ரேங்க் எத்தனாவது? அதாவது ஸ்டார்ட் அப் நிதி உதவியில் உலகளவில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4th. இந்தியா டெக் ஆனுவல் ஃபண்டிங் ரிப்போர்ட் 2026ல தான் இந்தியாவுக்கு இந்த ஒரு ரேங்க் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் ஹைலைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆஸ் பர் திஸ் ரிப்போர்ட் யூஎஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும், யுனைடெட் கிங்டம் செகண்ட் பொசிஷன்லையும், சைனா தேர்ட் பொசிஷன்லையும் இருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பாட் டாக்ஸியான ஆட்டோமேட்டட் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ப்ராஜெக்டை எந்த சிட்டியில லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை. தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் தான் இதுக்கான ஃபவுண்டேஷனை லே பண்ணியிருக்காங்க. டிரைவரே இல்லாத ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் பாத்ஸ் தான் இந்த ஆட்டோமேட்டட் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். ஒரு டெடிகேட்டட் கேட்வேல ஸ்மூத் அண்ட் கன்ஜெஷன் ஃப்ரீ டிராவலை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்ஸ்லயும் கிட்டத்தட்ட 6 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட், சாகர்மாலா ப்ரோக்ராமை எந்த வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2015. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் தான் அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுடைய போர்ட்லெட் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் இந்தியாவுடைய லாஜிஸ்டிக் எஃபிஷியன்சியும் ட்ரேட் காம்படிட்டிவ்னஸையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருந்தது. போர்ட் மாடர்னைசேஷன் அண்ட் நியூ போர்ட் டெவலப்மெண்ட், போர்ட் கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், போர்ட்லெட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், கோஸ்டல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ப்ரொமோஷன் ஆஃப் கோஸ்டல் ஷிப்பிங் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட், இந்த 5 பில்லர்ஸை பேஸ் பண்ணி லான்ச் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த சாகர்மாலா ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட 6 lakh crore வர்த்தான 845 ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ இந்த 845 ப்ராஜெக்ட்ஸ்ல இப்போ ரீசெண்டா 1.6 lakh crore வர்த்தான 315 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.